வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றத டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான அண்ட் சிம்பிளான மேக்கப் லுக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மேக்கப் லுக்கில் நான் வந்து பிபி க்ரீம், சிசி க்ரீம் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் எந்த க்ரீமுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஒரு பவுடர் மட்டும் பேஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் லுக்கை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆலோவேரா ஜெல் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸில் வந்து எப்போவுமே நம்ம பவுடர் போடுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லோ வந்து அப்ளை பண்ணுங்கள். வெயில் காலத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவு பரவாயில்ல. பட் இந்த வின்டர் அதுக்கப்புறம் மழை காலம் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கை காலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஃபேஸில் எப்போவுமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆலோவேரா ஜெல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த கெமிக்கலும் நமக்கு வந்து கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து இல்லை. இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஆட் தான் வந்து பண்ணுறாங்க. இதோடைய கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் இருக்குது. பட் யூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு. அதனால் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து க்ரீம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸில் வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து இப்போ நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட போகிறது இந்த பவுடர் தான். இது வந்து ஸ்பின்ஸோடைய பிபி டால்க். இந்த பிபி பவுடர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் நான் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணதில்லை. எனக்கு ஷேட்லாம் வந்து சூஸ் பண்ண தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். சூப்பராக வந்து ஃபேஸில் வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணும் அண்ட் போட்டதுக்கப்புறமே ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரைட்னஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து கொடுக்கும். எனக்கு வந்துட்டு எந்த பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரி எதுவுமே போட்டு எனக்கு மேக்கப் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். 40 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது 65 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். பட் பவுடர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஃபேஸில் பவுடர் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ஆலோவேரா ஜெல்லோ இல்லை க்ரீமோ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்னோட ஒரு சைடு ஃபேஸில் நான் பவுடர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாவே இந்த ஆயிலெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல பிரைட் லுக்கை வந்து கொடுக்குது. முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நான் எடுத்துருக்கிறது இந்த ஐப்ரோ பென்சில் தான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் த்ரெட் மட்டும் வந்து பண்ணிங்கன்னா போதும். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப லைட்டான ஐப்ரோஸ் தான் இருக்குன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்க் ஐப்ரோலாம் வந்து கிடையாது. இப்போ நான் வந்து இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரெட் பண்ணுங்கள். ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே ஃபேஸ்க்கு ஒரு நல்ல மேக்கப் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்து த்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக போடாமல் நான் கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஜல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா காஜல் போடும்போது நம்மளோட ஐஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காக வந்து தெரியும். நீங்கள் ஐலைனர் போடல அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல. மேக்கப் லுக்கில் எப்போவுமே காஜல் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி பென்சில் டைப்பில் இருக்க காஜலை விட நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்க காஜல் வந்து எனக்கு பிடிக்கும். ஐப்ரோஸ் காஜல் எல்லாமே வந்து போட்டு முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது இந்த லிப் லைனர் பென்சில் தான். உங்களுக்கு லிப்ஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லிப் லைனர் பென்சில் இல்லை உங்களுக்கு மேட் லிப்ஸ்டிக் எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த லிப் லைனர் பென்சில் தான் வந்து எடுத்திருக்கேன். இதோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி லைட்டாக ஒரு நேச்சுரல் பிங்க் கலர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக். நம்ம வெறும் பவுடரை மட்டுமே பேஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் லுக்கை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.